ஐசே பவி, என்ன அப்பத்தா? என்னடி கௌசிகா கல்யாணத்துக்கு கிளம்பலையா? அம்மா தான் அப்பத்தா திட்டுதி, கிளம்ப கூடாது வரக்கூடாது அப்படின்னு. அதான் அப்பத்தா கிளம்பல. உங்க அம்மா திட்டுறாளா? அடியே, உன் பெரியப்பா மக கல்யாணம், நீ போகாம என்னடி இதெல்லாம்? எதுக்கு அவ உங்களை போக கூடாதுங்கிறா? பெரியம்மா வந்து சொல்லலையா அம்மா கிட்ட, அதனால அம்மா போக கூடாதுன்னு சொல்லுது. பெரியம்மா தான் உங்களெல்லாம் கூப்பிட்டுச்சா? இல்ல இல்ல, பிறகு எதுக்கு கிளம்புறீங்க? கௌசி வந்து உங்களை கூப்பிட்டாளா? ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல, அப்புறம் எதுக்குடி நீங்க கிளம்புறீங்க? அதெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிருச்சு அப்பத்தா. நாங்களே ஆசையா இருந்தோம் அப்பத்தா, என்ன ட்ரெஸ் போடலாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா என்ன வளையல் போடலாம் அப்படின்னு ஜாலியா ஆசையா இருந்தோம் தெரியுமா? கடைசியில அம்மா வேணான்னு சொல்லவும் பொசுக்குன்னு ஆயிடுச்சு அப்பத்தா. ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு தெரியுமா? அவளுக்கு இருக்கிற கொழுப்புக்கு உங்களை போக கூடாதுன்னு சொல்லியிருக்காளா? இருக்கட்டும்டி, இருக்கட்டும். அதான் அப்பதான் கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசை, ஆனா அம்மா கிளம்பலாம் கூடாது, ஒழுங்கு மரியாதை ஸ்கூலுக்கு கிளம்பி போங்கடின்னு சொல்லிருச்சு அப்பதா. அதான் ஸ்கூல் கிளம்புறதுக்கு போய் குளிக்க போறோம். ஐசே, போய் குளிச்சுப்புட்டு புது சட்டையை போடு, சரியா? அப்பதான் நான் உங்களை கூட்டிகிட்டு போறேன். வேணாம் அப்பத்தா, பரவாயில்ல. கௌசிகா பெரியப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க போய் பாக்குறோம். சாயங்காலம் பொண்ணு மாப்பிள்ள வருவாங்கல்ல, அப்போ இந்தடி போய் கிளம்புனா கிளம்பு. அதெல்லாம் போய் சாயங்காலம் பாக்குறத பாத்துக்கிறலாம். இப்ப கல்யாணத்துக்கு கிளம்புறிய, உங்க அம்மா என்ன சொல்றான்னு நானும் பாத்துறேன். ஏய் வாடி பவி, போய் குளிச்சு கிளம்பி ட்ரெஸ் போடுவோம். அப்பத்தா தான் இருக்குல்ல, அப்பத்தா சொன்னா அம்மா கேக்குண்டி. சரி ஐசக்கா, சரி வா, எனக்கும் ஆசைதான், ஜாலியா கிளம்பலாம்ல புது ட்ரெஸ் போட்டுட்டு. வா வா போலாம். அதான் அப்பத்தாவே கிளம்ப சொல்லுதுல்லடி, அப்புறம் என்ன, வா நம்ம பாட்டுக்கு போவோம். சரி சரி அப்பத்தா, நாங்க போயிட்டு குளிச்சு கிளம்புறோம். சரி சரி போங்க. வாடி பவி போவோம். வா ஐசக்கா. எவ்வளவு தும்பு இருக்கணும் இந்த மல்லிகாவுக்கு. பிள்ளைகளை கிளம்ப சொல்றது அது ஆசையா இருக்குதுங்க, நம்ம அக்காவுக்கு கல்யாணத்துக்கு போவோம் அப்படின்னு. இவ என்னடானா அதெல்லாம் போக கூடாது வரக்கூடாது. ஏன் முள்ள வந்து கூப்பிட்டா ஆகாதோ? அவதான் வந்து சொல்லிட்டு தானே போனா கௌசியோட. கௌசி வந்து இவளுகள்கிட்ட சொல்லலையா, முள்ள வந்து இவளுகள்கிட்ட சொல்லலையா. இதெல்லாம் ஒரு கோளாறா? அந்த நேரத்துல இந்த பிள்ளைய பள்ளியோட போயிருச்சுவோ, அதுக்கு எப்படி சொல்லுங்க? அதனால அவளுக்கு சொல்லாம போனாளுக. இந்த மல்லிகா என்னடானா எதுலடா குத்தம் கண்டுபிடிக்கிறதுனே கிடந்து அலைவா. என்னமோ பண்ணட்டும் போ. பிள்ளையில கிளம்ப சொல்லியிருக்கோம், பிள்ளைய கிளம்பி வருங்க. அப்போதைக்கு போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது வாய் திறந்து அவ பேசட்டும். புருஷன் பொண்டாட்டியே பிறகு நான் பேசிக்கிறேன். மல்லிகா வர வர கோவம் தான் வருது தவிர, ஏ அம்மா முன்ன மாதிரி நமக்கு பணிவாவே இருக்க மாட்டேங்கிறா. நம்மளையும் மிரட்டி தீத்தர்றா அந்த மல்லிகா. இருக்கட்டும், அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. என்னம்மா கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுப்பா. நீ கிளம்பிட்டியா? அதான் கோட் சூட்டோட ரெடியா இருக்கிறியோ? ஆமாம்மா, நல்லா இருக்கா? என் பிள்ளைக்கு எப்பவுமே போலீஸ்கார் மாதிரில அழகா இருக்கும். நல்லா இருக்குடா மௌனே. அப்புறம் உன் பொண்டாட்டி எங்க? எங்கம்மா, பாவமா இருக்கு. அருவியை பார்த்தா காலையில இருந்து ஒரே வாந்தியா எடுத்துட்டு இருக்கா. பாவம் போல இருக்கு. அங்கதான் ரூம்குள்ள கிளம்பிட்டு இருந்தா. அவ எதுக்குடா பிறகு வந்துகிட்டு? ஏமா, கல்யாணத்துக்கு அவ வர்றது இல்லையா? டேய், அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைங்கிற, வாந்தியா எடுக்குதுங்கிற, முடியலைங்கிற, அப்புறம் எதுக்குடா அவெல்லாம் சும்மா வந்துக்கிட்டு? வேண்டாம் விடு, அவ வீட்டில் இருந்துட்டு போறா. நம்ம எல்லாம் போயிட்டு வந்தா ஆகாத என்ன? என் முள்ளைக்கு தெரியாது அவ மாசமா இருக்கன்னு. சரி, அவளுக்கு உடம்பு சரியில்லை போல, அதனால வராம இருந்திருப்பான்னு அவன் நினைக்க மாட்டாளா என்ன? இல்லை உன் அண்ணங்காரன் தான் நினைக்க மாட்டானா? ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டாடா அவன் ஏன் வரல இது கொள்ளன்ட்டு. இதெல்லாம் நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்கிற வேணாம், விடு. அவ ஒன்றும் வர வேணாம், வீட்டில் இருக்கட்டும். நீ வா, நம்ம போவோம். ஏம்மா, அருவி காலில இருந்து பட்டு சாரி எல்லாம் எடுத்து வச்சு ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அயன் பண்ணிட்டு எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? இப்போ போய் நீ வேணாம் அருவின்னு சொன்னா அவளுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும். பாவம்ல. என்னதான் வாமிட் பண்ணாலும் எங்காவது போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அது மாதிரி தானே அருவியும். வரட்டும்மா, இதனால என்ன இருக்கு? வாமிட் பண்ணா அங்க பண்ணிக்கலாம். தலை சுத்தல் வரும், வாந்தி வரும், கோயிலுக்குள்ள நிற்கும் போது அது பண்ணு இது பண்ணு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னத்துக்கிட்ட அலைச்சலி? அவ உடம்புக்கு தானே நல்லதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ நான் உங்களுக்கு கெட்டது சொல்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கிறியா? நல்லது தாம்மா சொல்ற, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அருவிக்கு மனசு சங்கடப்படும்ல. இப்போ போய் நீ வேணாம் அருவின்னு சொன்னா. ஏன் இங்க பாரு கிருஷ்ணா, அம்மா நல்லதுதான் சொல்றேன். வேண்டான்னு சொல்லி அவ பாட்டுக்கு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு போறா. எதுக்கு அவளுக்கு அலைச்சல கூட்டிக்கிட்டு பாவம்? அதுக்கு தயா சொல்றேன். சரி சரி, எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் அருவிட்ட போய் சொல்றேன். போ, நானும் போய் கிளம்பி வரேன். சரிம்மா. அருவி வேற பாவம், எல்லாம் கிளம்பி ரெடியா இருப்பா. இப்ப போய் வேணாம் அருவின்னு சொன்னா கோவப்பட வேற போறா. ஐயோ, இந்த அம்மாவால. அம்மா சொல்றதும் ஒரு பக்கம் பார்த்தா நியாயமா தான் இருக்கு.
என்னடி இது? என்னம்மா, கல்யாணத்துக்கு தான் கிளம்பி இருக்கோம். கல்யாணத்துக்கு கிளம்பி இருக்கீங்களா? யாரை கேட்டுடி கிளம்புனீங்க? அப்பத்தான் கிளம்புங்கடி, நம்ம போவோம் அப்படின்னுச்சு. நம்ம பெரியப்பா பெரியம்மா வீட்ல, நம்ம அக்கா வீட்லடி. நம்ம போகாம எப்படி? நம்ம குடும்பத்தோட போறது இல்லையா? போய் கிளம்புங்கடி அப்படின்னுச்சு. அதாம கிளம்பி இருக்கிறோம். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டே அசால்ட்டா இப்படி சொல்லிக்கிட்டு இருப்ப? அடியே, உங்களை பள்ளிக்கூடத்துக்கு கிளம்ப சொன்னா இல்ல இப்படி ஊர் சுத்த கிளம்ப சொன்னாடி? என்னம்மா, இன்னைக்காவது ஒரு நாள் தான் ஃபங்க்ஷன் இது மாதிரி எல்லாம் வருது. இப்ப பாரு ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல்னு போயிட்டே தானே இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தா கூட எங்களை லீவ் போடவே விட மாட்டியா? ச்சே, அப்பதான் கிளம்புங்கடி, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போச்சு. ஆனா நீ வந்து போக கூடாதுங்கிற. ஏமா அப்படி எல்லாம் பண்ற? நம்ம பெரியப்பா வீட்ல தானே நாங்க அப்படியே ஸ்கூல் போனாலும் நம்ம ஊர் பிள்ளைங்களும் கேக்குங்க, என்னடி உங்க அக்காவுக்கு கல்யாணம், நீங்க என்னடா பள்ளிக்கூடம் வந்திருக்கீங்க அப்படின்னு. நான் என்னத்த சொல்ல? என்னம்மா சொல்றது? நமக்கு பெரியப்பா வீட்டுக்கு என்ன சண்டையா? அது கூட இல்ல. அப்படி இருந்தா கூட நமக்கு பெரியப்பா வீட்டுக்கு சண்டை, சரி நம்ம எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு நினைக்கலாம். அதுவும் இல்ல. ஏமா அப்படி பண்ற? அவங்க வீட்டுக்கு வந்த டைம்ல நாங்க ஸ்கூல் போயிட்டோம், அதனால எங்க கிட்ட சொல்லாம போனாங்க. இது ஒரு குத்தமா? அதிக பிரசங்கித்தனமா பேசாம ஓ வேலை என்னமோ அதை பாரு. உங்களை எங்க கூட்டிட்டு போகணும், எப்ப கூட்டிட்டு போகணும், எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். ஆனா அவக கல்யாணத்துக்கு நம்ம போக கூடாது. நான் மட்டும் போயிட்டு தலையை காட்டிட்டு வரேன், சாப்பிட கூட மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. என்ன ஜாலியா எடி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, எடி அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு ஜாலியா கிளம்பணும். கிளம்புங்க கிளம்புங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு கூட்டிட்டு போறேன். அப்போதைக்கு இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டிக்கிட்டு என் பின்னாடி வரலாம். இப்போ அங்கெல்லாம் ஒன்று கிளம்ப வேணா, பள்ளியோட ட்ரெஸ்ஸை மாட்டுங்க. சோறாக்கி வச்சிருக்கி, டிப்பனை கட்டி வச்சிருக்கி, எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. சே, இப்படி சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா. கௌசிகா கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டல்ல. அடியே, திரும்ப 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 சொன்ன கதையே நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை பள்ளியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்புறீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? கிளம்புறோம். ரொம்ப தான் திட்டுவ. எடி போடி பேர் ஓடி போகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கிளவி சொன்னிச்சுன்னு கிளம்பிட்டு இருக்கியா? அப்பதாவ கிளவின்னு சொல்ற. இரு, அப்பதாவ கூப்பிட்டு நான் கிளவின்னு சொல்லுது அம்மான்னு சொல்றேன். சொல்லு, ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதுதான் மினிக்கி மினிக்கிட்டு கிளம்புவோம். உங்களையும் குப்பையாக்க பார்க்குதாக்கும். சொல்லி அழைச்சிருந்தா கூட நான் சரி பிள்ளையில கூப்பிடுறாவ கெஞ்சிராவன்னு விட்டுருப்பேன். ஒருத்தி வந்து வாங்கன்னு கூப்பிட்டாளா? அவதமா பாக்குறா. பிள்ளையில ஒருத்தி மதிக்க காணும். அவ வீட்டுக்கு போகலாமா என்ன? நான் போறதே பெருசு. உங்களெல்லாம் இழுத்துட்டு என்னால தெரிய முடியாது. பள்ளியோட கிளம்பி போவாங்க, படிக்கிற வேலையை பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் சண்டை எது வரும்ல, அப்போ உங்களை கூட்டிக்கிட்டு போறேன். வேணுங்கிறத வாங்கி தாரேன். சந்தைக்கு கூட்டிட்டு போனா ஒன்னும் கூட்டிட்டு போனா. ஐசகா வா, நம்ம ஸ்கூலுக்கே போவோம். ஆமாடி, அம்மா ரொம்ப தான் பண்ணுது. போமாங்கடி, போங்கடி, போய் கிளம்பி போங்க. அதான் வருவாளுவ. அது கிளம்புறதுன்னு ஆளுக்கு முன்னாடி இருப்பாளுவ. முள்ளே பார்த்தாலே கடுப்பா இருக்கு. இதுல குடும்பத்தோட போய் நிக்கணுமா வீட்டுல? ஒன்னும் தேவையில்ல அப்படி ஒன்றும். என்ன கௌதம், இவ்வளவு சொல்லியும் கடைசியில கல்யாண ஏற்பாடு தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ மட்டும் எதுக்கு கிளம்பி நிக்கிற? கௌதம், விஷயம் எதுவும் கௌசிக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் கிளம்புனேன். அவகிட்ட சொல்றதா இருந்தா நான் நைட்டே சொல்லியிருப்பேன். அவள்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம், அத்தை வந்து பேசிக்கிடுவாங்க, கௌதம் வந்து பேசிக்கிடுவான் அப்படின்னு சொல்லி தான் அவகிட்ட சொல்லாம அவ கூட சேர்ந்து நானும் கிளம்புனேன். என்ன கௌதம், கடைசியில கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அன்பு, எது நடக்கணுமோ நடக்கட்டும், நமக்கு தேவையே கிடையாது சரியா? நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். நீ என்கிட்ட சொன்ன, நான் அவக கிட்ட சொன்னேன். ஆனா அவக என்ன நினைச்சாக தெரியுமா? நம்ம ஏதோ பொறாமப்படுறோன்னு மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு தேவையே இல்லை அன்பு. கல்யாணம் நடந்தாலும் சரி, கௌசி வாழ்க்கை எப்படி குப்பையா போனாலும் சரி, நம்ம அதை கண்டுக்கிறவே கூடாது. கல்யாணத்துக்கு வரோமா, பேசாம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கோம். எதை பத்தியும் யார்கிட்டயும் நீயும் பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன். புரிஞ்சுச்சா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு தான் இருந்ததா பேசியா கௌதம்? அது நம்ம வீட்டு பிள்ளை கௌதம். நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நம்ம பார்க்காம யாரு கௌதம் பாக்குறது? நம்ம வீட்டு பிள்ளையை நாம தானே காப்பாத்தணும். எப்படியோ போட்டோம்னா தண்ணி தெளிச்சு விட முடியும். அறிவு இல்லாம பேசுற உன் தங்கச்சி தானே. என்ன அறிவு இல்லாம பேசுறேன்? என் தங்கச்சி தானேங்கிற. என் தங்கச்சிங்கிற உரிமையில தான் நான் சொன்னேன். அவங்க என்னமா நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேல அவங்களாச்சு, அவங்க பொண்ணாச்சு, அத்தோட அவ்வளவுதான். உன் வேலை என்னமோ அதை பாரு. நான் சொல்றதை கேட்க முடியுமா முடியாதா உன்னால? சரி கௌதம், என்னமோ பண்ணுங்க. பாவமா இருக்கு அந்த பிள்ளைய பார்த்தா. என்னமோ
அப்படின்னு உங்களுக்கு பட்டாதான் கௌதம் தெரியும் உங்க அம்மாக்கு. பட்டா தெரியட்டும், நாம ஏன் கண்டுக்கிட்டு விடு. சரி போ. ஏய் அன்பு, என்னடி என்ன என் மகன்கிட்ட ஓவரா பேசிக்கிட்டு நிக்கிறா? நான் பேசிட்டு நிக்கிறேனா? உங்க பொண்ணு கௌசி நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், மத்தபடி நான் ஒன்றும் நினைக்கல. சரிங்களா? அதை நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, உங்க பையனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உனக்கெல்லாம் பொறாமடி என் பிள்ளைய பார்த்து. என் பிள்ளை பணக்கார வீட்டில் வாழப்போகுது அப்படின்னு சொல்லி நீலாம் பொறாமப்படுற. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிற. அவள் நல்லா இருக்கணும் நீலாம் நினச்சின்னா அப்படிலாம் சொல்ல மாட்டேடி. அவள் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் போகிறா தெரியுமா? அதை கெடுக்கிறதுக்காக நீ இவ்வளோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கடி அன்பு. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? கௌதம், உன் பொண்டாட்டியை ஒழுங்கு மரியாதை இருக்க சொல்லு. கல்யாணத்துக்கு கூட உள்ள கோவில் கூட வர வேணாம், தாலி கட்டுற வரைக்கும். அதை முதல்ல பார்த்துக்கோ. இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு வேணா கூட்டிகிட்டு போயிடுறான் சொல்லிட்டேன். நீ வேணா வந்து நின்றுட்டு மாப்பிள்ளைக்கு போட வேண்டிய செயினில் போட்டு நீ வந்துரு. அவ இங்கே நிற்கட்டும், உள்ளே வந்துடாத. கல்யாணத்தை கெடுக்கணும்னு இவ்வளோ ஐடியா பண்ணிட்டு இருக்க, உள்ள வந்து கல்யாணத்தை எடுத்துக்கன்னு சவுண்ட் இது விட்டுறாத. ஐயோ அத்தை, ஏங்கத்தை அப்படி பண்றீங்க? நான் என்னத்தை அப்படி பிளான் போடுறேன்? ஐயோ, என் காதார கேட்டேன் நான், அதனால தான் நான் அவ்வளோ ஆதங்கப்படுறேன். அது ஏத்த உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு நல்லாவே புரியுதுடி உன்னோட வேலை என்னன்னு. உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும். மா, நம்மளை பற்றி ஊருக்கே தெரியும், அன்பு எப்படி, நான் எப்படி, நீ எப்படின்னு. அதுக்கு மேலே உன் விருப்பம்மா. உன் பிள்ளைய நீயே குழியில் தள்ளுறதுன்னா தள்ளிக்கோ. ஏய், நான் என் பிள்ளைய குழியிலலாம் தள்ளலை. சூப்பரான இடத்துக்கு தான் அமைச்சு வச்சிருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளுக்கு. நீ தான் போய் குழியில் விழுந்திருக்க, குப்பையில் விழுந்திருக்க, அதை மறந்துடாத. நிறுத்துக்குமா, இதான் உங்களுக்கு வேலையை எப்போ பார்த்தாலும். இந்த அன்புவை பற்றி கண்டிப்பாக பின்னாடி யோசிச்சு பார்ப்பீங்க. ஐயோ, இவளை சொன்னாலே, இவளை நம்ம பாவமே, இவளை நம்ம நினைச்சே பார்க்கலையே, இவ சொன்னதை நம்ம நம்பவே இல்லையே, அப்போ நம்ம நம்பி இருந்தோம்னா நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு என்னை பற்றி பின்னாடி யோசிச்சு பார்ப்பீங்க. அப்போ தெரியும் இந்த அன்போட அருமை. இப்பெல்லாம் உங்களுக்கு எதுவும் புரியாது, மிதந்துட்டு இருக்கீங்க. என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் நான் பார்த்தேன். அதை யாரும் நம்புறதாவே இல்லை. அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப அவங்க கிட்ட நாமையே போய் சொல்லிக்கிட்டு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்ச நாள்ல தெரியும்ல அருமை என்னன்னு. ஏய், போடி போடி போடி, உன்னைய மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். இப்பதான் பெருசா பேச வந்துட்டா. ஆமா, சரிங்கத்த, ரொம்ப நன்றித்த, ரொம்ப நன்றி. கௌதம், வா உள்ள. போங்க, வரேன்.